தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2 பெண் குழந்தைகள் கிணற்றில் வீசி கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். பெண் குழந்தைகளை கொலை செய்த தாய் ரஞ்சிதாவை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருமன்பட்டி கிராமத்தில் 2 பெண் குழந்தைகள் கிணற்றில் வீசி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபருக். தாயே 2 பெண் குழந்தைகளையும் கிணற்றில் வீசி கொலை செய்ய காரணம் என்ன? விவரம் என்ன? வணக்கம் ஹாசினி. சிவகங்கை மாவட்டம் மேலப்பூங்குடி அருகே இருக்கக்கூடிய அந்த திருமன்பட்டி என்ற ஒரு சின்ன கிராமத்துல கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் சந்திரன், இவருக்கும் இவரது மனைவியான ரஞ்சிதாவுடைய குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை கணவன் மனைவிக்கு இருவருக்கும் குடும்ப பிரச்சனை ஏற்பட்ட நிலையில கணவன் தனது பணிக்காக கூலி வேலைக்காக சென்று விட்ட நிலையில் ரஞ்சிதா தனது 2 மகள்களான கீர்த்தி, சங்கீதா 5 வயது மற்றும் 3 வயது இருந்து 2 பெண் குழந்தைகளை கணவன் மீது இருந்த கோபத்துல நேற்று 11 மணி அளவில் கிணற்றில் அருகில் உள்ள கோயில் கிணற்றில் வீசியதாக சொல்லப்படுகிறது. குழந்தைகளை கிணற்றில் வீசி விட்டு தாய் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில கணவர் தன் வீட்டுல மனைவியை பார்க்கும்போது மனைவி வீட்டுல இல்லாதனால கோவித்து கொண்டு தனது அம்மா வீட்டுக்கு சென்றிருப்பார் என்று கணவன் நினைத்துள்ளார். ஆனால் மனைவி 2 குழந்தைகளையும் கிணற்றில் வீசியது அக்கம் பக்கத்தில் விசாரணையின் போது தெரிய வந்த நிலையில சிவகங்கை அருகே மதகுபட்டி காவல்துறையினர் விசாரணை செய்து அந்த 2 குழந்தைகளையும் நேற்று வீசப்பட்ட குழந்தைகளை இன்று அந்த கிணற்றில் இருந்து எடுத்துள்ளார்கள். இந்த 2 பச்சிளம் குழந்தைகள் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த 2 குழந்தைகளும் தற்போது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த 2 பச்சிளம் குழந்தைகளை பார்த்து மருத்துவமனையில் பணி செய்யக்கூடியவரோட கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சோகத்தை அந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்குது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி.